ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, அவசரமாக உன்கிட்ட சில நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். அதாவது, நாளைக்கு வரப்போற நல்ல நாள்லையே நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் நம்பிக்கைக்கு நான் பரிசு கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதும் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்கலை. இந்த வராகி அம்மா என் விருப்பத்தையும் வேண்டுதலையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றலன்னு என் மேலே குறை சொல்லிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு முடிவெடுத்து தான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். எப்போதுமே உன் கூட இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல நீயும் மாறிக்க தயாராக இரு. நல்லவங்க கிட்ட நல்லபடியாக பேசலாம், கெட்டவங்க கிட்ட பேசுறதை விட பேசாம விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. பதிலுக்கு பதில் பேசுறவங்க கிட்ட வாதாடலாம், ஆனா வேணும்னே வீம்புக்குன்னு வம்பு இழுப்பவர்களிடம் நீ பேசுறதை விட பேசாம அமைதியாக இருப்பதுதான் உனக்கு மரியாதைக்குரியதாக இருக்கும். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். அதற்கு முன்பாக மகிழ்ச்சியே இல்லை, சந்தோஷமே இல்லைன்னு அதற்கு எதிர்மறையான கவலைப்படக்கூடிய விஷயங்களை நினைச்சு வருத்தப்படாத. கண்டிப்பா உன் வாழ்க்கை உயரும்படியும் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். இப்போது உன் வாழ்க்கையில தாமதமாகும் விஷயங்களையும் தப்பா நடக்கிற விஷயங்களையும் நினைச்சு நீ வருந்தாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு எல்லாவற்றையும் நீ நினைச்சது போல உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிறேன். தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மையும் ஒரு வகையில் பொய்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் எல்லா இடத்துலையும் நேர்மையா உண்மையா நடந்துக்கக்கூடிய நீ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சா அதை தைரியமா சுட்டி காட்டவும் எடுத்து சொல்லவும் அவர்களை திருத்தவும் கூட முயற்சி செய்கிறது தப்பே இல்லை. ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உன் வாழ்க்கையோடையும் உன் குடும்பத்தோடையும் சம்பந்தப்பட்டவங்க தானே. அதனால எப்போதும் யார் என்ன செஞ்சாலும் அதை நேரடியாக முகத்துக்கு நேராக அதே நேரத்தில் பக்குவமாக சொல்ல பழகு. உறவுகளிடம் நேரடியாக எடுத்து சொல்ல முடியாத விஷயத்த மற்றவங்க கிட்ட போய் சொல்லாத. ஒருத்தர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நேரடியாக சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கூட போய் சொல்லிடலாம். ஆனால் தேவையில்லாமல் மூன்றாவது மனிதரிடம் அடுத்தவர்களிடம் போய் சொல்லும்போது அது கைகால் முளைச்சு வீண் வதந்தியாக பொய்யான புரளியாக பரவ ஆரம்பிச்சிடும். நீ உன் வாயால் உன் வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருபோதும் யாரிடமும் புரளி பேசாதே. இந்த உலகம் மிக மோசமானதாக இருக்கு. அப்படிப்பட்ட மோசமான உலகத்தை சமாளிக்கவும் நீயே சரியாக வாழ்ந்துக்கவும் நீதான் தயாராக பக்குவப்பட்ட பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. யாராவது உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கும் போதே நீயாக ஒதுங்கிவிட தயாராக இரு. யாராவது உன்னை தேடுறாங்களான்னு பாரு. யாருமே உன்னை தேடலைன்னா இதுக்கு முன்னாடி உன்னை தேடினவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு யோசி. உண்மையிலேயே அவங்க உன் மேலே அன்போடையும் பாசத்தோடையும் தான் உன்னை தேடி வந்தாங்களா, அல்லது உன்கிட்ட இருக்க வேறு எதையாவது தேடி வந்தாங்களா? உன்கிட்ட இருக்க காசு பணத்தை தான் பெருசாக நினச்சி சொந்தம் பந்தம் உறவுகள்னு உன் கூட இருந்தாங்களான்றத நீ சரியாக கண்டுபிடிச்சிக்கோ என் செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ இரவுகள் கண்ணீரோடு கரைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வராகி அம்மா இந்த இரவோடு இரவாகவே உன் கனவுகளை நனவாக்குவதற்கான வேலைகளை செஞ்சு முடிச்சு நாளைக்கு விடிய போகிற விடியலை உனக்கான நல்விடியலாக உனக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாளாக ஆக்கி கொடுப்பேன். உன்னுடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறி நீ ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் நல்லபடியாக அரங்கேறி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் எப்போதும் கவலைப்படவே கூடாது என் செல்லமே. ஒருத்தருக்கு நீ நன்மையோ தீமையோ செய்யாத வரைக்கும் அந்நியராகவே இருந்து விடுவாய். இதில் எதையாவது ஒன்று நீ செஞ்சிட்டினா அவங்க குடும்பத்தில் அவங்க வாழ்க்கையில் நீ ஒரு அங்கமாக மாறி விடுவாய். அப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக சேரக்கூடிய நீ தீமை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் போய் சேரக்கூடாது. எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாகத்தான் நீ இருக்கணும். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல விஷயத்த உன் வாழ்க்கையில் நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் முழுவதுமாக நிறைவேறப் போகுது. உனக்கு நல்லது நடக்குமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்குமான்ற சந்தேகமே உனக்கு வேண்டாமென் செல்லமே. நிச்சயமாக உனக்கான நல்லதை
இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாகவே நடக்கும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படுவதற்கான நேரம் வந்துருச்சு. வாழ்க்கையில எதுவுமே மாறலையே, எதுவுமே சரியாகலையேன்னு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு நீ எதிர்பார்த்த அத்தனை மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில கொடுக்க வந்திருக்கேன். சற்றும் எதிர்பாராத வகையில திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் உண்டாக போகுது. இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இப்போது இந்த வராகியம்மா உன்னை அவசரமா பார்க்க வந்ததின் காரணமே இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில அதிசயத்தை நடத்தி முடிப்பதற்காக தான். இத்தனை நாளா உன் மன வருத்தத்தை எல்லாம் கேட்ட நானு உன்னுடைய துயரங்களை போக்கி துன்பங்களை நீக்கி உனக்கான நல்லதை செய்ய போறேன். இனி எப்போதும் நீ தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் உள்ள பிள்ளையாக இருந்துவிடு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா துன்பங்களையும் போக்கி உனக்கான இன்பத்தை உன் வாழ்க்கையில எந்த வடிவத்திலாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லாமே ஒரு நாள் மாறதான் போகுது. ஆனா எல்லாமே ஒரே நாள்ல மாறாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு மன உறுதியோடு நீ வாழும்போது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான இனிமையான நாளாக, மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்வில் வரவழைப்பதற்கு இந்த வராகியம்மா தயாரா இருக்கேன். நீ எதிர்பார்க்கிற அத்தனை விஷயங்களையும் சிறப்பா உனக்கு செஞ்சு கொடுத்து உன்னை ஏணிப்படியில ஏற வைக்க போறேன். இனிமே எந்த எதிர்மறை எண்ணங்களும் உனக்கு வேண்டாம். நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். இப்போது நீ அடைஞ்ச ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் துரத்தி அடிச்சிட்டு இனி எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த வராகியம்மா தோள் கொடுத்து உனக்கு துணையாக ஆறுதலாக இருக்க போறேன். இனிமே நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. யாரையாவது உனக்கு பிடிக்கலைனா அமைதியாக விலகிவிடு என் செல்லமே. இத்தனை நாளாக வருத்தப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருந்த உனக்கு இனி எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். என்னை நாடி வந்த உனக்கு இனி எல்லா வகையிலும் என் துணை இருக்கும் என் செல்லமே. உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்னு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாருடைய மகிழ்ச்சியையும் பற்றியும் சிந்திக்கக்கூடிய உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி இந்த உலகத்துல யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாத. கண்டிப்பா உன் மன கவலையெல்லாம் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டங்களும் உனக்கு கொடுக்கப்பட்ட சவால்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போய் நீ வாழ்க்கையில ஜெயிச்சு தீமைகளை தாண்டி நன்மைகளை பெறப்போகிறாய். நீ எதிர்பார்த்த எல்லா செல்வங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி இந்த வராகியம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம். அமைதியான சூழ்நிலையில அழகாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகி இனி நீ மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணை நிற்க போறேன். ஏன் துணையோட இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். உன் இறைவனை விட இந்த வராகியம்மாவை விட ஓ மேல இறக்கப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. அதே போல என்னை விட உன்னை நன்கு தெரிந்தவர்களும் புரிந்தவர்களும் கூட யாருமே இல்லைங்கிறதால தான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நானே முன்னின்று நீ ஆசைப்படுற எதிர்பார்க்குற அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில செஞ்சு தரப்போறேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில் இருக்கும் சிக்கல்களையும் சிரமங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எதையும் கண்டுக்காம கடந்து போகக்கூடிய பிள்ளையாக இரு. ஏன்னா உன்னை குறை சொல்றவங்க யாரும் இந்த உலகத்துல உத்தமர்கள் இல்லை. அதனால உன்னை குறை சொல்லக்கூடிய தகுதியும் யாருக்கும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் அழிச்சிட்டு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். உன்னுடைய லட்சியத்தை அடைவதில் நீ உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும்போது கண்டிப்பா என் வழிகாட்டுதலின்படி நீ எதிர்பார்த்தது போல உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும் என் செல்லமே. உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எல்லாமே சில காலம்தான்.
எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நீ மனசு சோய்ந்து போயிருக்க விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமானதாக நான் நடத்தி கொடுக்குறேன். சில விஷயங்களில் நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்காத போது துவண்டு போகாதே, சோர்ந்து போகாதே. கண்டிப்பாக இது சரியாயிரும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் வராகியம்மா எனக்கு அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாங்கன்னு தன்னம்பிக்கையோடு எழுந்து நில்லு. கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். உன் மனசில் நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கிட்டினாலே ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டாய். எந்த கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் பெருசாக வர வேண்டியது இந்த அளவுக்கு சிறுசாக வந்திருக்குன்னு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கோ. ஏன்னா உண்மை அதுதான் என் செல்லமே. இந்த உலகத்தில் இன்னும் நீ செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அதனால எப்போதும் நதி போல ஓடிக்கிட்டே இரு. எந்த இடத்திலும் குளம் குட்டை போல தேங்கி நின்றுடாத. உன் மனச்சோர்வை போக்கி உனக்கான சுகத்தை பெரிய அளவில் தர்றதுக்கும் உனக்கான வாழ்க்கையை சொகுசாய் மாற்றி தருவதற்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ செய்யும் நன்மையும் தீமையும் உனக்கும் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் யாருக்கும் தீங்கு செய்யாம எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. நீ எந்த அளவுக்கு எல்லாருக்கும் நல்லது நினச்சி நல்ல செயல்களை செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். அடுத்தவங்க உழைப்பை வச்சு நம்ம நல்லா வாழலாம், சுகமாக வாழலாம்னு பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழக்கூடிய பிள்ளையாக, சுய உழைப்பின் மூலமாக தன்மானத்தோடு முன்னேறக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா ஏன் ஆசீர்வாதம் முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் வேணும்னா நீ தாங்க முடியாத மனசங்கடத்திலும் கவலையிலும் இருந்திருக்கலாம். இப்போது அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் நீ சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன்னை தாங்கி பிடித்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் தரமானதாக சிறப்பானதாக செஞ்சு முடிப்பேன். நீ நல்லாவே வாழக்கூடாது நினச்சவங்க முன்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருக்கக்கூடிய நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலான்னு நினச்சாலும் யாரை நம்பி சொல்கிறது? யார் நம்பிக்கைக்கு உகந்தவங்களா இருப்பாங்க? யார் நம்ம பிரச்சனையை வச்சு சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு தெரியாமல் யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு புழுங்கிறதும் கஷ்டப்படுறதும் எனக்கு தெரியும். உன்னை தாங்கி பிடிக்கும் தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பாக உன் மனசில் இருக்க கஷ்டங்களை எல்லாம் புரிஞ்சவளாக இருக்கிறதால எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். காரணம் இல்லாமல் நான் யாருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுப்பது கிடையாது. வழிகளை கொடுத்தாலும் கூட உனக்கு வழிகாட்டாமல் விடமாட்டேன். கண்டிப்பாக உன் நல்ல மனசுக்கும் நம்பிக்கைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுறேன். வாழ்க்கையில் நீ எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் ஒருபோதும் நீ கஷ்டப்பட்ட நாட்களையும் அதில் உனக்கு கிடைச்ச பாடங்களையும் மறக்காதே. கஷ்டப்படும் போது நீ கற்றுக்கிட்ட அனுபவ பாடம்தான் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாத அளவுக்கு உன்னை காப்பாற்றும் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போகிறேன். உன் பாதையில் குறுக்கிட்ட அத்தனை தடைகளையும் தடங்கல்களையும் களைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் மெல்ல மெல்ல புது ஒளி பரவும்படியும் செய்ய போகிறேன். நீ எந்த அளவுக்கு என் மேலே அன்போடையும் பாசத்தோடையும் பக்தி வச்சிருக்கன்னு தெரிஞ்சதால தான் நாளைக்கு வரப்போகிற மங்களகரமான நல்ல நாளிலேயே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்கிட்ட பேச வந்தேன். நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு எல்லா காரியங்களையும் செய்கிறியோ அந்த அளவுக்கு அது அழகாக வெற்றிகரமாக முடியும். நீ யாருக்காக வந்து என்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எல்லாமே மொத்தத்தில் நல்லதாகவும் நன்மை தரும் விதத்திலும் நடக்கும்படி இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லது செஞ்சு காட்டுறேன்.